முன்னாடி இருந்த தலைவர்கள் ஜெயலலிதா மாதிரியான, எம்ஜிஆர் மாதிரியான ஆளுமை மிக்க தலைவர்கள் கூட விட்டு கொடுத்து தான் போனாங்க. ஆனா தற்போது அவர் சுயநலம் மிக்கவராக இருக்கிறார் அப்படின்ற துரைக்கருணாவோட கருத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது, எம்ஜிஆர் இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்கிற நடவடிக்கையே வேற. கட்சியில் இருக்கிறவங்க, இவர் எம்ஜிஆர் வந்து விட்டு கொடுத்து போனாரு, ஜெயலலிதா அம்மா விட்டு கொடுத்து போனாரு, அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஆளுமை. அவங்க கிட்ட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. அவங்க வந்து விட்டு கொடுத்து யாருக்கும் போல, அடுத்தவர்கள் சரணடைந்தார்கள். அம்மா நீங்க தான், ஐயா நீங்க தான், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சரணடைந்தவர்கள். அவங்க ஏதோ விட்டு கொடுத்து போய் மற்றவர்கள் பெரிய செல்வாக்கோட இருந்து அதனால அரவணைச்சாங்கன்றது கிடையாது. அதனால அவங்க இறந்தும் அவங்கள வந்து நம்ம வாழ்த்துற மாதிரி வேற மாதிரி விமர்சனம் பண்றோன்றது தான். நம்ம என்ன சொல்றோம்னா, அவருக்கும் இவங்கள இணையே கிடையாது. எடப்பாடியார்னாலும் சரி, அவங்க இமயம் மாதிரி, அவங்க கூட நம்ம ஒப்புமே படுத்த முடியாது. எடப்பாடியார் வந்து ஒரு சாதாரண எல்லாருக்கும், இப்போ கேசிபி துரைக்கருணா இவங்க கூட இருந்தவர், இவங்களோட ஜூனியராக கூட இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தவர் தான். அதனால் அது வந்து நம்ம ஒப்புமைப்படுத்தக்கூடாது. இப்போ இந்த முரண்பாடுக்கு என்ன காரணம்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த முரண்பாடுக்கு நிறைய காரணம் சொல்லிடலாம். ஒரு முக்கியமான காரணம், இந்த நேரத்தில் இந்த பிரிவு நடக்கிறதுக்கு என்னென்னா, கூப்பா கிருஷ்ணன் அவர் தான் இதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். எதன் அடிப்படையில்? ஏன்னா அவர் மட்டும் ஒரு 2740 ஓட்டு கூட வாங்கியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது லால்குடியில். அதுதான் நினைக்கிறேன். லால்குடியில் அவங்க லீமா ரோஸ் ஜெயிச்சதுக்கும் கூப்பா கிருஷ்ணன் தோத்தத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் எப்படி நீங்க சம்பந்தம்? அதுதான் காரணம். இன்னைக்கு நான் மற்ற விஷயங்கள்லாம் இது கூட கம்பேர் பண்ணல. இது இப்போ சசிகலா அம்மாவோ, ஓபிஎஸோ, செங்கோட்டையனோ மற்ற விஷயங்கள்லாம் இது கூட கம்பேர் பண்ணல. அதெல்லாம் வந்து உண்மையான முரண்பாடு, அதெல்லாம் சண்டை, உரிமை கோருது, அதெல்லாம் நீங்க சொல்லி. இன்றைக்கு நடந்த விஷயத்த நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்க, கட்சியில பிரச்சனை, கட்சி தோக்குது, கட்சி தலைவரை மாற்றணும், கட்சி தலைவர் ராஜினாமா பண்ணணும், செயற்குழு அவர் கூட்டணும், அதெல்லாம் உண்மை. துரைக்கருணா சொன்னது எல்லாம் கரெக்ட். அது கரெக்ட். அதற்கும் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம், அது கட்சி தலைமை என்ன முடிவு சொன்னாலும் சரி, அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை ராஜீவ்காந்தினாலும் சரி, வாஜ்பாயினாலும் சரி, அதில் திருத்தம் கொண்டு வந்தாலும் சரி, அது 10th ஷெடியூலில் வந்து யார் உத்தரவு அப்படின்னா கட்சி தலைமை, த ஹை கமாண்ட், அதாவது கட்சியோடைய பிரசிடென்ட்டோ கட்சியோட ஆர்கனைசேஷன் லீடரோ அவர் எந்த டைரக்ஷன் கொடுக்குறாரோ அதைத்தான் நீங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றணுன்றது தெளிவாக கொடுத்துருக்குது. ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ சபாநாயகர் 2 பேர்த்தையும் கையில் வச்சிருப்பாரு அப்படின்னா, அதாவது ஏற்கனவே ஒருத்தர் கட்சி தலைமை ஒரு விப்பை கொடுத்துட்டு கொஞ்ச காலம் கழிச்சு அதுல வந்து முரண்பாடுகள் வரும்பொழுது அது வேற. இப்போ முதல்ல கட்சி தலைவர் தான் விப்பை கொடுக்கணும். அந்த விப்பை நீங்க அக்செப்ட் பண்ணாம இருக்கீங்க. அது சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறார் நம்ம பார்க்கலாம். ஆனா இப்ப என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 26 மாவட்ட செயலாளர்களை நீக்கம் பண்ணிட்டார். இன்னைக்கு கூடுதலா 2 பேர், கிட்டத்தட்ட 28 பேரை வந்து நீக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி தொடர்ச்சியான நீக்கம் அப்படின்றது கட்சி எப்படி வலுப்படுத்துறதாகுதோ அது பலவீனம் தானே படுத்தும். இல்ல, அவங்க இருந்தும் பலவீனமா தானே இருந்துச்சு. இப்ப தோத்தாச்சு இல்ல, 47 தொகுதி தான் தோத்துருக்குது. திரு துரைக்கருணா குறிப்பிட்ட மாதிரி அமைப்பு செயலாளர்கள் இருக்காங்க, முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. பக்கபலமாக திரு எடப்பாடி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்களையும் சேர்த்துல நீக்கிருக்காருன்னு சொல்றாரு இல்லையா? நடவடிக்கை எடுத்தாகணும்ல. நீங்க ரிபலா இருந்து நீங்க தாவேக்காவை ஆதரிக்கிறீங்க அப்படின் போது அது நடவடிக்கை எடுத்தாகணும்ல. அந்த ஏரியால அவர்களை விட நல்லா உழைக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்கல்ல. கட்சி இன்னைக்கு நேற்று தொடங்கின கட்சி கிடையாதுல்ல. அது இன்னைக்கு அவங்க வந்து தருமபுரியிலையும் மற்ற இடத்துலையும் கொண்டாடுறாங்கல்ல. இவ்வளவு காலம் வந்து எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்தீங்க, இன்னைக்கு தான் கிடைக்குது அந்த வாய்ப்புன்னு அவங்களும் கொண்டாடுறாங்கல்ல. ரெண்டையும் பார்க்கணும், இவங்க உழைச்சதையும் பார்க்கணும், அதே நேரத்தில் இவங்க தலைவர், அதாவது தலைமை அப்படின்றது ஒரு கட்டுப்பாடு தான். அந்த தலைமை யாராக கூட இருக்கலாம், அந்த இடத்துல நம்ம கேசிபியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சிவி சண்முகம் கூட இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். கட்சிக்குள்ள எவ்வளவு வேணாலும் பேசலாம், அது வேற விஷயம். கட்சிக்கு வெளியே பேசுறதெல்லாம் கிடையாது. இப்போ எதிர்கட்சி பிரதான அதாவது கடந்த ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுறாங்கன்றதுனாலயே அவங்கள பதவி நீக்கம் செய்யும் போது இன்னும் கட்சி பலவீனம் தானே படும் அப்படின்னு கேக்குறேன். முக்கியமான ஆட்களை எதிர்த்து பேசுறவங்கள கூட வச்சுக்கலான்றீங்களா? இப்போ எல்லா கட்சியிலயும் அப்படிதானா? எதிர்த்து பேசுறவங்கள கூட வச்சுக்க அரவணைத்து செல்வதுதான் தலைமை. அரவணைப்பு எப்படிமா? அரவணைப்பு எந்த அரவணைப்பு? சரி, நீங்க அவங்க போய் அமைச்சர் வாங்கிக்கோங்க, ரைட்டு, நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடணுமா? கட்சி தலைமைன்றது அந்த கட்டுப்பாடு தான். என்ன அப்படின்னா, இன்னைக்கு கூட எடுத்துக்கோங்க, பிரதான ஆளுங்கட்சி கடந்த காலத்துல அந்த ஆளுங்கட்சியின் சார்பா முதல் வருஷமே யாரு, நம்ம நிதியமைச்சர் ஆடியோ வந்துச்சா? எந்த அளவுக்கு அந்த கட்சியில முரண்பாடு இருந்துச்சு. அதே மாதிரி ஆராசா
பேசி ஆடியோ வந்துச்சா? எந்த அளவுக்கு முரண்பாடுகள் இருந்துச்சு? இந்த மாதிரி முரண்பாடுகள் எங்க எல்லாம் இருக்கும், ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. இங்க வெளியே வந்து எடுத்துக்கிறேன். திரு கேசிபி குறுக்கிட விரும்புனீங்க. இவர் வந்து கூப்பா கிருஷ்ணன் தான் காரணம்னாரு. கூப்பா கிருஷ்ணனை எதிர்த்து நின்று வெற்றி பெற்ற லீமா ரோஸுக்கு கட்சியில சேர்த்துனது யாரு? அவருக்கு சீட்டு கொடுத்தது யாரு? என்ன வாங்கிட்டு அல்லது என்ன காரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அதை செய்தார்? இது ஒன்று. இரண்டாவது, சரி இன்றைக்கு இவர்கள் தவறு செய்தார்கள், நீக்கிட்டீங்க. கடந்த இப்போ என்ன நீக்கி 8-9 வருஷம் ஆச்சு. அப்போ நான் நீக்கினது தான் இந்த விஜய் வசனம் மாதிரி ஒரு தடவை முடிவு எடுத்தா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னா அப்போ எப்படி அந்த கட்சி வளரும்? இதுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது ஒரே பலம், அதாவது சாதி ரீதியாவது வன்னியர் கவுண்டர் இந்த பெல்ட்டில் ஒரு 60-70 தொகுதியில் குறைந்தபட்ச எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்று விடுவார் அப்படிங்கிறத பலம். இப்போ வட மாவட்டங்களில் இருக்கிற பலத்தை CV சண்முகம் வெளியில் கொண்டு போறார். கொங்கு மண்டலத்தில் இருக்கிறத செங்கோட்டையன் வேலுமணி கொண்டு போறாங்க. இப்ப எங்க இருக்கு கட்சி? சேலம் மாவட்டம், அதாவது சில மாவட்ட கட்சி இப்போ ஒரு மாவட்டத்துக்கான கட்சி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு விஷயம். இப்ப கேசிபி சொல்றது இவரது வந்து தனிப்பட்ட விஷயம். என்னன்னா இவர் சொல்றது எல்லாமே நான் சப்போர்ட் பண்றேன். நான் சொல்றேங்க, சப்போர்ட் பண்றேன். இவரோட உரிமைன்றது அதுல நான் மாற்றமே கிடையாது. அது தலைமையை வந்து யோசிக்கணும், அதுல வந்து மாற்றமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உணர்வோட தான் எல்லா நேரத்திலும் இருக்காரு. சில நேரம் கோவப்படுறாரு, அது வேற விஷயம். ஆனா உணர்வு. ஆனா இப்போ லீமா ரோஸ் சொன்னாரு, நான் 196 மேடைகள்ல திரு எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தை பார்த்தது. அதுல பெரும்பாலான மேடைகள்ல மாவட்ட செயலர் பக்கத்துல வச்சுனே சொன்னார், நான் வந்து வேட்பாளர்களை தேர்வு செய்யல, மாவட்ட தலைவர்கிட்ட கொடுத்துட்டேன், எந்த விதத்திலையும் நான் வந்து இது பண்ணல. இப்ப ஒண்ணு வேணாம், இவ்வளவு சொல்றவரு SP வேலுமணி சொல்லட்டும். இத வந்து லீமா ரோஸ் இவர் தான் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர் தான் முடிவெடுத்தாரு, நாங்கெல்லாம் வேண்டாம்னு சொன்னோம்னு அவர் சொல்லட்டும், பார்க்கலாம். இது உங்களோட கருத்தை எடுத்துக்கிறேன்.